ஜோசியர்கிட்ட போய் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல அதுல பொறுத்து கிடையாது ஜோசிக்காரங்க. நான் வந்து ஏதாச்சும் திருச்செந்தூர் கோயில்ல போய் 2 அடிக்கு குழி தோண்டி விளக்கு வச்சா கோடீஸ்வரன் ஆக முடியுமானா கண்டிப்பா யாருனாலையும் முடியாது. பணத்தை ஈர்ப்பதற்கு நிறைய மருந்துகளை தண்ணியில ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. கேட்டா பணத்தை ஈர்க்கிறாங்களாம். என்னன்னு அதாவதுங்க, மக்கள் என்கிட்ட ஏதாச்சும் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, எறும்பு சாணி இருந்துச்சுன்னா அதை தட்டி தினமும் பிச்சு பிச்சு தோசையில ஊத்தி சாப்பிட்டா காசு வரும்னு சொன்னா கூட வாங்கி திங்கிறது ஆள் இருக்காங்கன்ற மாதிரி. காசு வைக்கிற இடத்துல அந்த மஞ்சள் கலர் துணியில முடிஞ்சு வைக்கிறது, பிரியாணி மசாலாலாம் பர்சுல வச்சுக்கிறது, அப்புறம் பிரியாணி கடைக்காரருக்கு எவ்வளவு காசு வரணும். வழிபாடெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வழிபாடு இருக்கிறதா இருந்தால் எல்லாரும் வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கிறதெல்லாம் நிப்பாட்டு சின்ன வயசுல இருந்து மகாலட்சுமியை ஈர்க்கிறதுக்கு வழிபாடு பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இந்த பீரோல 8 தலைகளா படுக்க போட்டுருவாங்க இன்ஃபினிட்டின்னு. அந்த சிம்பிள்லாம் பீரோ திறக்கிறப்ப சாவி பதிலே வரைஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் காசு நிறைய வரும். அப்படிலாம் எதுக்கும் காசு வராது. அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நோட் அடிக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி போட்டு வரேன்றப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு சம்திங் அவருக்கு திடீர்னு ஒரு யோகம் வரணும், அல்ல ஒரு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ஜோதிடம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே. எல்லாருக்கும் இருக்க பெரிய கஷ்டம், நம்ம வீட்டுல எப்படியாவது கொஞ்சமாவது செல்வம் சேராதா, மகாலட்சுமி நம்ம வீட்டுல வாசம் செய்ய மாட்டாங்களான்னு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அதுக்கு ஏதாவது வழிபாடு ஸ்பெஷலா இருக்கா சார்? வழிபாடெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வழிபாடு இருக்கிறதா இருந்தால் எல்லாரும் வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கிறதெல்லாம் நிப்பாட்டு சின்ன வயசுல இருந்து மகாலட்சுமியை ஈர்க்கிறதுக்கு வழிபாடு பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ நம்பர் இருந்ததுல நம்பர் இல்லைன்னா காசு வரும்னு சொன்னோம்னா கையெல்லாம் நம்பர் எழுதி பச்சையெல்லாம் குத்திடுவாங்க. அப்படிலாம் எதுவுமே வராது. அவங்களுக்கு விதி இருந்தா தான் வரும். அது மட்டும் இல்லாம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஜாதத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம், அல்லன்னா உங்களுடைய மூதாதையர்கள் யாராச்சும் நல்லா வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா. அப்படி நல்லா வாழ்ந்திருக்காங்க, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் ஊர்ல சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வந்தனா இருந்திருக்காங்க, ஒரு நல்லா வெல்த்தா இருந்திருக்காங்க, நல்ல கோடீஸ்வரனா வாழ்ந்துருக்காங்க, லட்சாதிபதியா இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அந்த சான்ஸ் உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு இருக்குன்றப்ப எப்படியாச்சும் அடுத்தடுத்து ஒரு 2-3 வாரிசுகளுக்குள்ள அந்த செல்வத்தை ஈர்த்தரலாம். அது எதுவுமே இல்லை. நாங்க வந்து சாதாரணமா எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல வேலைக்கு போனதே எங்க சொந்தத்துல எவனும் இல்லை, தண்டமாவே சுத்தி இருப்பானுங்க அப்படின்னா நம்மளுக்கும் அதே அமைப்பு தான் இருக்கும் 2 தலைமுறைக்கும். நம்மளுடைய மரபு ரீதியாகவும் இந்த தன்மை தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் ஜாதகத்துலயும் எனக்கு தெரியும். இப்போ வந்து நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 15 பேரங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 பேரும் கோடீஸ்வரனா இருக்க முடியாது. அந்த 15 பேரும் நான் கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த 15 பேருடைய ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு ஜாதத்துல நிறைய கிரகங்களுடைய சில காம்பினேஷன் இருக்கும். அவர் மட்டும் கொஞ்சம் வெல்த்தா இருக்கலாம். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு சம்திங் அவருக்கு திடீர்னு ஒரு யோகம் வரணும், அல்ல ஒரு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல வக்ரம் அப்படிங்கக்கூடிய நிலையில ஒரு 2 கிரகம் வச்சிருக்கு. ஒரு கிரகம் இருந்தா கூட போதும். அப்படி இல்லாட்டினா வெறுமனே வக்ரம் இல்ல, பரிவர்த்தனை இல்ல, எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப அவர் கோடீஸ்வரர் வீட்டிலே பிறந்திருக்கும். இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்காரு, அவர் ஜாதகத்தை பாக்குறப்ப ஒரு ஜாதத்துல எதுவும் இல்ல. பக்கத்துல ஒரு மாநிலத்துக்கு அவருடைய முதலமைச்சருடைய ஜாதத்தை பாக்குறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அவருடைய ஜாதத்துல எதுவுமே இல்ல, அதிர்ஷ்டம் எதுவுமே இல்ல. ஆனால் அவங்களுடைய மரபுல அவங்க பிறக்கிறப்பே ஒரு நல்ல ஒரு வெல்த்தான இடத்துல பிறந்திருக்காங்கன்றப்ப அவருடைய ஜாதத்துல எந்த ஒரு தனித்துவமும் இல்லாமல் இருந்தாலும் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை ஒரு பூரான இடத்துல பிறந்திருக்கிறாரு, அவங்களுடைய தலைமுறையில கோடீஸ்வரங்கள் இருந்திருக்காங்க. ஆனா இவர் பிறந்தது, இவங்க அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப லோ லெவல் இருக்கும்போது பிறந்திருக்காரு அப்படின்னா இவருடைய ஜாதத்துல 2-3 கிரகங்கள் வக்கிறோம். அப்படி இல்லாட்டா பரிவர்த்தனைன்னு சொல்லப்படக்கூடிய நிலையில ஒரு 2 கிரகங்கள், அப்படி இல்லாட்டினா ஒரு ராசியினுடைய ஆரம்ப 2 டிகிரிக்குலயோ இறுதி 2 டிகிரிக்குலயோ ஏதாச்சும் ஒரு 2 கிரகங்கள் இருந்தா கண்டிப்பா அவரு போராடி மேல வந்துருவாரு. இதுல என்னன்னா, இந்த மாதிரி வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்து சக்சஸ் ஆகி வரவங்களுக்கு பர்சனல் லைஃப் வீக் ஆகும். நிறைய பேர் பாப்பீங்க, நிறைய ஜீரோல இருந்து சக்சஸ் ஆகி நிறைய மேல வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஃபைனல்ல அந்த ஃபேமிலி லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். அவங்க சரியா குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியாது, பொண்டாட்டி ஒரு பக்கமா போயிருவாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, புள்ள பொண்டாட்டி எல்லாம் வேற இடத்துல இருப்பாங்க, இவர் டாப்புக்கு வந்துருவாரு. ஆனா அவருடைய ஜாதத்துல பாக்குற இந்த வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் அதோட சேர்ந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டேமேஜ் கொடுக்கும். ஆனா வந்து லைஃப் சக்சஸ், பினான்சியல் சக்சஸ் பாக்குறப்ப, கேரியர் சக்சஸ் ஒரு அப்படின்னு பாக்குறப்ப நல்லா கொண்டு வந்துடும். அப்ப ஒருத்தர் சாதாரண இடத்துல பிறந்து ஒரு அடுத்த இடத்துக்கு போகணும், இல்லாட்டா நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்தேன், அடுத்துல இருந்து ஒரு 500 கோடி 1000 கோடி 5000 கோடிக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதத்துல வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் நிறைய இருக்கும். அல்லது நான் பிறக்கும் பொழுது எங்க அப்பா ஓரளவுக்கு செட்டில் ஆன ஆளு, நான் அந்த செட்டில் அப்படியே மேனேஜ் பண்ணி அதாவே விட்டா குரோத் ஆகும் இல்லைங்களா, பணத்தை பேங்க்ல போட்டு அந்த குரோத் எனக்கு கொடுக்கும் அப்படின்னா என்னோட ஜாதகம் எதுவுமே தேவையில்லை. இன்னொரு விஷயம், பொதுவாக ஜோசியத்துல தனஸ்தானம்னு ஒண்ணு, 2ஆம் இடத்தை தனஸ்தானம் சொல்றாங்க. அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து 9 என்பது பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து வந்து 11 என்பது லாபத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த 7 அப்படிங்கிறது வந்து எதிர்பாலினம் அல்லது பங்குதாரரை குறிக்கக்கூடியது, கஸ்டமர்ஸ் குறிக்கக்கூடியது, வாடிக்கையாளர்கள். அப்ப 2, 7, 9, 11 இந்த பாவங்களுடைய தொடர்பு வேணும்னு சொல்லி ஜோதிட நூல்கள் சொல்லுது. நான் பாவத்தை எடுத்துக்கிறது இல்லை, டைரக்டா கிரகங்கள்
கிரகங்களை பத்தி பேசுறதுனால 2ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் காலபுருஷத்துக்கு, 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன், 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன், 11ஆம் இடத்த அதிபதி சனி. அப்ப சனி, குரு, சுக்கிரன் இந்த 3 காம்பினேஷன் ஒரு ஜாதத்துல இருந்தா அவருக்கு தேவைப்படுறப்ப பணம் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் கஷ்டத்துல இருக்கலாம், ஆனா அவருடைய தேவைக்கு ஏற்ப பணம் கொஞ்சம் ஒரு லேக் இல்லாத ஒரு லைஃப் அப்படின்னு இருக்கும். அதே அவர் ஜாதத்துல செவ்வாய் வக்கரமோ பரிவர்த்தனை ஆயிருந்தா அந்த பணம் வந்தாலும் இவர் கடன் நம்ம அங்கேயோ கடனை கொடுத்தோ இழந்துருவாரு, நண்பனால இழந்துருவாரு. அப்ப ஒரு ஜாதத்துல செவ்வாய் பவரா இல்ல, இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்குது, அல்லது சுக்கிரனுடைய வீட்டுல குரு, குருவுடைய வீட்டுல சுக்கிரன், சனியுடைய வீட்டுல குரு சுக்கிரன், இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஏதாச்சும் அமைஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு ஓரளவுக்கு பணம் வரும். பொதுவா ஒரு ஜாதத்துல குரு சனி சேர்ந்திருந்தா ஒரு நிறைவான வாழ்க்கை. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாலாம் சக்சஸ் இல்ல சார், ஆனா போதும் சார், இப்படியே போனா லைஃப் போனாலே எனக்கு ஹாப்பி, நான் ஒன்னும் பெருசா கோட்டை கட்ட போறது இல்ல, ஏதோ இறைவன் புண்ணியத்துல நிம்மதியா இருக்கிறேன், இது போனாலே என் குடும்பத்தை அப்படியே தள்ளி கொண்டு போயிருவேன், என் பிள்ளை எடுத்து கையெடுக்கிற வரைக்கும் நான் கொண்டு போயிருவேன்னு சொல்றவங்களுடைய ஜாதத்துல குரு சனி இருக்கு. அதுக்கு அவங்க கோடீஸ்வரன் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்க எவ்வளவு இருந்தாலும் அதை ஹாப்பியா ஒரு நிறைவுன்னு சொல்லக்கூடிய இந்த குரு சனி இணைவு. அப்ப குரு சனி ஒன்னா இருக்கலாம், அல்லது குருவுக்கு 1-7 போல சனி இருக்கலாம். அப்படி இருந்தால் அவங்க எதை கொடுத்தாலுமே சக்சஸ் பண்ணுவாங்க, அல்லது நிறைவா, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தோடையும் கிளப் ஆவாங்க, மிங்கிள் ஆவாங்க. குரு சனி இருந்தாலே ஃபேஸ் வேல்யூ அவங்களுக்கு இருக்கும். அப்ப எங்க போனாலும் அடாப்ட் ஆகிக்குவாங்க, எந்த தொழில் வேணா எடுத்து செய்வாங்க, அவமானமே பட மாட்டாங்க. கிடைச்சது ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா அந்த 1000 ரூபாய் சந்தோஷமாக்குவாங்க, அதே 1000 கோடி கிடைச்சாலும் அதையும் சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. குரு சனி, அந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிற இணைவு நம்ம செய்யக்கூடிய வேலை பணம் வரும். அப்ப குரு சனி சுக்கிரன் 3 இணையும் பொழுது ஒரு நிம்மதியான பணம் வரவு, அந்த பணத்தை சேமிச்சு அதுல ஒரு நல்ல வெல்த்தை கொடுக்கக்கூடியது. அப்ப ஒரு ஜாதகத்தில் தன யோகம் சொல்றாங்க, மகா தன யோகம் சொல்றது 2, 9, 11 இணைவுன்னு சொல்றாங்க. குரு சனி, அதாவது 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இணைவு மகா தன யோகம். அதை நம்ம லாஜிக்கா பாக்குறப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு குரு சனி சுக்கிரன் இந்த இணைவு மகா தனயோகத்தை கொடுக்குது. இது தனயோகம். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் சொன்னது திடீர்னு ஒருத்தர் லைஃப், நான் பிறக்கிறப்ப நார்மலா இருந்தேன், ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிச்சேன், ஒரு 25-30 வயசுல நான் வேற ஒரு ஊருக்கு வந்தேன், நான் ஏதோ ஒரு பிசினஸ் எடுத்து செஞ்சேன், திடீர்னு ஒரு 45 வயசுல நல்ல குரோத் ஆகி நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிக கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றேன், அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் குரோத் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பொண்ணு ஜாதகத்துல நிறைய வக்ரம் பரிவர்த்தனை அந்த பொண்ணோட வாழ்றதுல பிரச்சனை, ஏன்னா குடும்ப வாழ்க்கை வீணா போயிடும். அப்ப கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்து நல்லா செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் 2 நாள் அடிச்சு புரிஞ்சுக்குவாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது, அதே மாதிரி நிறைய கிரகங்கள் கூடி இருக்கு. ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே நிறைய கிரகங்கள் ஒரு கட்டத்தில் கூடி இருக்கு. அந்த மாதிரி ஆளுகளுமே ஆளிநாடு அழகராஜா மாதிரி எல்லாத்தையும் செய்வாங்க, ஆனா கடைசியில கொஞ்சம் பிரேக்கப் ஆயிடும், கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்ப நிறைய கிரகங்கள் சேர்ந்திருப்பதோ அல்லது நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருப்பதோ திடீர் யோகங்களை கொடுக்கும், ஆனால் குடும்ப வாழ்க்கை கெடுக்கும், பர்சனல் லைஃபை கெடுக்கும், மன நிம்மதியை கெடுக்கும். அதே ஒரு ஜாதத்துல நான் சொல்ல மாதிரி மகாதனயோகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் சனி குரு இணைவு ஒரு நிம்மதியான பொருளாதார அமைப்பு கொடுக்கும். இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். இது இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட இல்ல, நான் ஏதாச்சும் திருச்செந்தூர் கோயில்ல போய் 2 அடிக்கு குழி தோண்டி விளக்கு வச்சா கோடீஸ்வரன் ஆக முடியுமானா கண்டிப்பா யாருனாலையும் முடியாது. உங்கள்கிட்ட இல்லாத விஷயம், உங்களுடைய விதியில இல்லாத விஷயம் நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஒருவேளை உங்களுடைய விதியில இருக்கு, எந்த ஜோசியக்காரன் நீங்க பார்க்கல அப்படின்னாலும் அதை பத்தி கவலைப்பட தேவை, உங்களுக்கான காசு வந்துட்டுரும். ஓகேங்களா? அப்ப நீங்க ஜோசியரை பார்த்து தான் காசு சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஜோசியரே இல்லாம போனாலும் நீங்க உங்களுக்கு காசு வந்துட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க ஜோசியரை பார்த்து தான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜோசியர் தான் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும் இல்லைங்களா? அப்ப ஜோசியர் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற அவங்களுக்கு விதி. அப்ப விதி இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும். இதை ஈர்க்க முடியாது. இந்த பீரோல 8 தலைகளா படுக்க போட்டுருவாங்க இன்ஃபினிட்டின்னு, அந்த சிம்பிள் எல்லாம் பீரோ திறக்கிறப்ப சாவி பதில வரைஞ்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருந்தா காசு நிறைய வரும். அப்படிலாம் எதுக்கும் காசு வராது. அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நோட் அடிக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி போட்டு வரேன்றப்ப எல்லாத்துக்கும் விதி இருந்தால் வரும், விதி இல்லாட்டினா அவங்க கஷ்டப்பட வேண்டியது கஷ்டப்பட்டுதான். இப்ப பணம் சேர்றதுக்கு நிறைய பரிகாரம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பணப்பெட்டியை நம்ம காசு வைக்கிற இடத்துல அந்த மஞ்சள் கலர் துணியில முடிஞ்சு வைக்கிறது, பிரியாணி மசாலா எல்லாம் பர்சுல வச்சுக்கிறது, அப்புறம் பிரியாணி கடைக்காரருக்கு எவ்வளவு காசு வரணும், ரோட்ல பிரியாணி போடுறாங்க பாருங்க, அவங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கணும் இல்லைங்களா? டெய்லி அவரு பாக்கெட்ல ஒரு பாக்கெட் டவுசர் எல்லாமே பிரியாணி மசாலா வடை தான் அடிக்கணும் இல்லைங்களா? அவ எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கணும் அவங்க அப்படின்னா இல்லைங்க. அதாவது இதெல்லாம் மக்களை ஈர்க்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னா, நீங்க குழந்தையில இருந்து காசு சம்பாதிக்கணும் தான் நினைச்சீங்க, நானும் கோடீஸ்வரன் நானும் எல்லாம் யாருதான் காசு வேணாம்னு நினைச்சது? எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம், யாருமே ஹாப்பியா இல்ல. நம்ம ஊர்ல 99.9% ஹவுசிங் லோன், கார் லோன், பர்சனல் லோன்ல தான் வாழ்றோம், எல்லாம் கடன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்ப இவங்க எல்லாம் எனக்கு காசு வேணாம்னு நினைச்சாங்க, பிறந்ததுல இருந்து வெறித்தனமா காசை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் எல்லாரும் தானே. இப்ப நான் பிறந்ததுல இருந்து படிச்சேன், எதுக்கு படிச்சேன்னு கேளுங்க, சம்பாதிதான் படிச்சேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு அதுலயும் ஒரு பிளான், பையன் பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு அதுக்கு ஒரு பிளான், எல்லாமே டோட்டலி என்னுடைய லைஃப் உங்களுடைய லைஃப் எல்லாமே பைனான்சியல் பிளான் தான். எங்க வந்துச்சு இல்லைங்களா?
அதெல்லாம் நடக்காது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா அது சாத்தியம் இல்லை. ஒன்னொன்னு இந்த பிரியாணி மசாலா, அப்புறமா வந்து இந்த கழுத்து பக்கத்துல பச்சை குத்திக்கிறது, கையில பச்சை குத்திக்கிறது, என்னென்னமோ செய்யறது. அதுக்கப்புறமா வந்து விதைகள்ல இப்ப நிறைய விதைகள் இருக்கு. அப்புறம் இப்ப என்னன்னா மலர் மருத்துவத்திலேயே வந்து பணத்தை ஈர்ப்பதற்கு நிறைய மருந்துகளை தண்ணியில ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. கேட்டா பணத்தை ஈர்க்கிறாங்க. என்னென்ன, அதாவதுங்க மக்கள் என்கிட்ட ஏதாச்சும் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, எறும்பு சாணி இருந்துச்சுன்னா அதை தட்டி தினமும் பிச்சு தோசையில ஊற்றி சாப்பிட்டா காசு வரும்னு சொன்னா கூட வாங்கி திங்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்ற மாதிரி மக்கள் நம்புறாங்க. மக்களுக்கு வந்து ஷார்ட் கட் தேவைப்படுது. இப்ப ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் எப்படி வரும்? ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, பணத்தை சேமிப்பு செய்யுங்க அப்படின்னாரு. இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேமிச்சா எத்தனை நாள்ல சேமிப்பீங்க? ஒரு மாசம் உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும்? அதிகபட்சம் ஒரு 30,000 மாசம் சேமிக்க முடியும் உங்களால? அப்படின்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு 30,000 சேமிக்க முடியும். நான் சொல்றது ஒரு 10,000 சேமிக்கணும்னு வைங்களேன். எல்லா செலவும் போக 10,000 சேமிச்சா வருஷத்துக்கு வந்து எவ்வளவு சேமிக்க முடியும்னா 1,20,000 தான் சேமிக்கும். அப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் சேமிக்கிறதா இருந்தாலே 5 வருஷம் ஆகும் இல்லைங்களா? அந்த 5 வருஷத்துக்குள்ள எந்த நோக்காடும் வரக்கூடாது, எந்த நோயும் வந்துடக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது, சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது, வீட்டுல தேவைகள் வந்துடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு மாசம் துண்டு விழுந்தா கூட 10,000 துண்டு விழுது. அப்ப 5 வருஷம் 5 லட்சம் ரூபாய் சேமிக்கிறப்ப 1 கோடி சேமிக்கிறதா இருந்தா எவ்வளவு ஆகும்னா, ஒரு 10 வருஷம் சேர்த்தோம்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 5 வருஷம்னா அப்ப 50 வருஷம் சேர்த்தோம்னா 50 லட்சம் வரும். நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லா சேர்த்தா கூட 1 கோடியை பார்க்க முடியாதுன்றப்ப சேமிப்பினால காசு வராது. ஒண்ணு நீங்க ஏதாச்சும் பிசினஸ், இன்னொரு விஷயம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த காசுகளை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டா காசு வரும் அப்படிங்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்ல போட்டா ஷேர் மார்க்கெட் செய்யறவனுக்கு தான் காசு வரும். நம்ம மறுபடியும் சொல்றேன், நம்ம வந்து ஒரு 500 கோடியை வச்சுக்கிட்டு வட்டிக்கோ ஷேர்லயே போட்டு அலையிறதா நம்ம கோடிக்கணக்கு சிந்திக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்கன்னா, வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கிட்டு ஜோசிக்காரங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு கையில 1.25 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு 1.25 கோடிக்கு பிளான் போடுறாங்க. அப்ப எதுல போட்டு முதலீடு செய்யலாம்? நீ எதுல போட்டு முதலீடு செஞ்சாலும் 1000 ரூபாய்க்கு மேல வராதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அப்ப என்னன்னா, ஜாதகத்தில் விதி இருந்தால் நீங்க எந்த ஒரு முதலீட்டு திட்டமும் இல்லாட்டினா கூட உங்களுக்கு பணம் வந்து, ஜாதகத்துல விதி இல்ல அப்படின்னா நீங்க அங்க பாம்பேல அந்த மார்க்கெட்டுக்கு வெளியவே படுத்து தூங்கிட்டு வேலை பார்த்தா கூட உங்களுக்கு 5 விசா வராது. அப்ப உங்களுடைய திட்டங்களோ, உங்களுடைய முன்னெச்சரிக்கைகளோ, இல்லைன்னா நீங்க முன்னெடுப்புகளோ, நீங்க ஏதாச்சும் செய்யக்கூடிய ஷார்ட் கட்டோ, நான் வந்து இந்த கலர் சட்டையை போட்டு போனா, ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, மஞ்சள் கலர் பட்டு துணியை வாங்கி நிலக்கரியை வாங்கிட்டு வந்து வச்சு மடிச்சு மரக்கட்ட பீரோக்குள்ள வச்சா காசு வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு காசு வச்சிருக்கவங்க எப்படி சேர்த்தான்? மஞ்சள் துணி எல்லாம் நிலக்கட்டெல்லாம் தேடியா சேர்த்தான்ற மாதிரி அவன் தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடுறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. உங்களுடைய விதி இருந்தால் நடக்கும். அப்படி உண்மையிலேயே அப்படிலாம் செய்யறதா இருந்தா இங்க கடவுள்லாம் என்ன அழிச்சிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம நினைச்ச மாதிரி எதையாச்சும் பிரியாணி மசாலா வச்சு காசு வாங்குறதா இருந்தா இங்க பேங்க் எல்லாம் எதுக்கு இருக்குது? அப்ப உழைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, மூட்டை தூக்குறவங்க, சாக்கடை அல்றவங்க, துப்புரவு பணியாளர்கள்லாம் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க? எல்லாம் பிரியாணி மசாலா என்ன எதுவும் ஸ்மக்லிங் ஐட்டமா என்ன இல்லைங்களா? எந்த கடையில போனாலும் பிரியாணி மசாலா பாக்கெட்டே வச்சுக்கிறான். 10 ரூபாய் பாக்கெட் கிழிச்சு பாக்கெட்ல வாங்கி டெய்லி காலைல வச்சுட்டு போனாலே போதும். வரும்போது 1 கோடி ரூபாய் வந்துடலாம் வீடுல. அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் விதி இருந்தால், நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும். விதி இருந்தா நடக்கும், விதி இல்லாட்டினா நடக்காது. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப ஒரு ஜாதகத்துல விதி இருக்கான்னு தெரியல. நிறைய பேர் ஜோசிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையோ நிலைமையோ மாத்துறதுக்கு போறாங்க. அப்படி மாத்த முடியாது. ஜோசியர்கிட்ட போய் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல அதுல பொறுத்து கிடையாது ஜோசிக்காரங்களுக்கு, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. எனவே ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் இருந்தால் பணம் வரும், இல்லாவிட்டால் பணம் வராது. அவ்வளவுதான். அதே போல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து வக்கரமோ பரிவர்த்தனையோ, செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரமோ பரிவர்த்தனையோ அந்த காசெல்லாம் இழந்துறதுக்கு வாய்ப்பு. அப்ப அது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் முதலீட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கும். எனக்கு அப்படிலாம் இல்ல சார்னா கண்டிப்பா வரக்கூடிய காசை சேமிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கோடி கணக்குல வந்தா கூட செவ்வாய் ஒரு பக்கமா வீக்கா இருக்குன்னா ஓட்டப்பான மாதிரி ஒரு பக்கமா உடசல் விழுந்துட்டு போயிட்டே இருக்குன்றப்ப அவங்க என்ன செய்யலாம்? பண முதலீடுகள், நம்பிக்கையான விஷயங்கள், பணம் வேறவங்களுக்கு சூரிட்டி போடுறது, இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான விஷயங்கள், லீகல் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் கவனமா வந்து அந்த பணத்தை சேமிச்சுக்க வேண்டியது. சரிங்களா?